ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மேஜிக்கல் டெக்ஸ்ட் எக்ஸ்பாண்டர் அண்ட் ஆட்டோஃபில் அப்படிங்கிற குரோம் எக்ஸ்டென்ஷன் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு வேல்யூ வந்து ஒரு இடத்துல ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு கோடிங்கோ அந்த வேர்டில் வந்து நீங்கள் திருப்பி திருப்பி ஒரு இடத்துல டைப் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நிறையா வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸல்லையோ இல்லை வேர்ட்லேயோ வச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன வேர்டு வந்து நீங்கள் கோடிங் பண்ணி வச்சுருக்கீங்களோ, என்ன வேர்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்துடும். ஸோ மற்ற இதில் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறத விட இதில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை வந்து ஈஸியாக முடியும். இது வந்து ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணும்போதும் சரி, ஸ்காலர்ஷிப்பு இந்தமாரி எந்த இடத்துல நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு ஃபார்ம்ஸ் வந்து பெரிய பேராகிராஃபாக ஃபில் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு கோடிங் ஃபில் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது எப்படி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரோம் வெப் ஸ்டோர் அதுக்குள்ளே போங்க. மேஜிக்கல் டெக்ஸ்ட் எக்ஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இதுமாரி வரும். ஆட் டு குரோம்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ இது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ சைன்அப் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ கண்டினியூ வித் கூகுள்னு கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி அதை அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுமாரி ஓகே கொடுத்துருங்க. ப்ரிப்பேரிங் யுவர் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி சைடில் இந்தமாரி ஆப்ஷன் வந்துடும். இந்தமாரி லோகோ வந்துடும். ஸோ இதான் டேஷ்போர்டு. இதுமாரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் இது எப்படி நமக்கு ஏற்ற மாரி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாம்பிள். இது வந்து கோடு, இதெல்லாம் வந்து கோடு, அதாவது ஷார்ட்கட் கோடு மாரி. இந்த கோடு நம்ம போட்டோம்னா கீழே என்ன இருக்கோ அது வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இதை நான் உங்களுக்கு டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்தே சொல்லித்தரேன். இதில் அவங்களே கொடுத்தது டெம்ப்ளேட்டாக. ஸோ நான் கூகுள் ஷீட்டில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கோடு. இந்த கோடு கொடுத்தோம்னா இந்த வேல்யூ நமக்கு வர மாதிரி. ஸோ இதை நான் காப்பி பண்ணி இந்த ட்ரிகர் அப்படிங்கிறதுல இப்போ இந்த கோடு அட்டு போட்டு டபிள்யூ அப்படின்னு சொல்லி போட்டோன்னா எனக்கு வந்து இந்த வேல்யூ வரணும். ஸோ இந்த வேல்யூ வரணும். இதை நான் சேவ்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் சேவ்னு ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுற இடத்துல இனிமேல் நான் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து வழக்கம் போல் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என்ன கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் வந்து காப்பி பண்ணி அதுக்கப்புறம் இதில் பேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இதுமாரி பண்ண தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல இந்த ஆன்சர் நமக்கு வரணும் அப்படின்னா அந்த கோடிங் மட்டும் நம்ம என்ன கோட் செட் பண்ணணுமோ அது ஞாபகம் இருந்தால் போதும். இப்போ அட்டு டபிள்யூ அப்படின்னு சொல்லி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அட்டு டபிள்யூ போடுறப்ப இந்த வேல்யூ என்னவோ அது இங்கே வந்துருச்சு. இங்கே வந்துருச்சு. ஸோ இதேமாரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து கோடிங் ரெடி பண்ணலாம். ஸோ எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 இது பண்ணி காட்டுறேன். சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் க்ரியேட்.
ஸோ இப்போ 3 வேல்யூ வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். AA, SS, EZ. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து EZ அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். அட்டு EZ கொடுத்தனா இந்த இந்த வேல்யூ வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இது வேண்டாம் அப்படின்னா அட்டு WS அப்படின்னு கொடுத்தனா பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய வேல்யூ வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட்டு அட்டு போட்டு W கொடுத்தோம்னா அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 minute 22 seconds வருது. அது அவ்வளோ நேரத்தில் பண்ணக்கூடிய வேலையை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டக்குன்னு முடியுது. மறுபடியும் அதிலே வந்து W கொடுத்தோம்னா அடுத்த வேல்யூ வந்து கீழே வந்து பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதேமாரி எதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ அண்டு வந்து நம்ம எதுக்கு வேறு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் அட்டு WQ கொடுக்குறேன். இப்போ நம்ம இடத்துல ஃபைல் நம்பரோ இல்லை ஃபோன் நம்பரோ இதுமாரி ஏதாவது ஒன்று ரிப்பீட்டடாக போட்டதே கொடுக்குற மாரி இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இந்தமாரி நம்பர் ஒரு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒன்றையும் பார்த்தும் இல்லை காப்பி பண்ணியோ வந்து பண்ண முடியாது. இல்லை ஃபோன் நம்பரு இந்தமாரி ஏதோ நம்பர் இருக்குது அப்படின்னாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்தமாரி கோடிங் இப்போ ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இது சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்ம் ஸ்பெல்லிங்கில் அட்டு கொடுத்து WQ கொடுத்தோம்னா பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து வந்துருச்சு. ஸோ அதுமாரி மிஸ்டேக் இல்லாமல் ப்ரீசியஸாக ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதேமாரி இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க, கோடிங்கும் நீங்கள் இதிலே ரெடி பண்ணிட்டீங்க, பேராகிராஃபும் இதிலே வந்து ஃபுல்லாக பேராகிராஃபோ இல்லை ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து ரிட்டன் வந்து அந்த அதிலே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபைலில் கொடுத்து டவுன்லோட் கொடுங்க, CSV ஃபைலாக சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ CSV ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதெல்லாமே உங்களோட டெல் பண்ணிடுறேன். ஸோ டெல் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து இதை இம்போர்ட் பண்ணணும். கிரியேட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்துடும். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோகோ கிளிக் பண்ணுறப்ப இம்போர்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ட்ராப் CSV ஆர் JS1 ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் இது நம்ம CSV ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கோடு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம என்ன கோடு யூஸ் பண்ண போகிறோமோ அதுதான். அந்த கோடை தான் வந்து நம்ம ட்ரிகராக யூஸ் பண்ண போகிறோம். ட்ரிகர் அப்படின்னா என்னென்னா நம்ம அட்டு போட்டு W கொடுத்தோம்ல அதுதான் வந்து ட்ரிகர் பண்ணுறது, அந்த வேல்யூ வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ அதுதான் நம்ம கோடை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பேராகிராஃப் அப்படிங்கிற டைட்டில் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம CSV ஃபைலில் எப்படி நம்ம ஃபார்ம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணுமோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் தான், இந்த கோடாக இருக்கிறது நம்ம என்னவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த கோடு அப்படிங்கிற டைட்டிலை வந்து ட்ரிகராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
அடுத்து பேராகிராஃப் அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா அதை வந்து நம்ம டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கோடுங்கிற டைட்டில் ட்ரிகரு, பேராகிராஃப்ங்கிறது டெம்ப்ளேட் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து டைட்டிலாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம டைட்டிலாகவே வச்சுக்கலாம். ஸோ திஸ் ஃபைல் ஹேஸ் ஹெடர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண பிறகு 5ன்னு மாறிடுச்சு பாருங்கள். ஸோ அது இல்லாதப்ப இந்த வேல்யூவும் வந்து கோடு ட்ரிகராகவே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே மற்ற எல்லா வேர்ட்ஸுமே ட்ரிகராகவும் டெம்ப்ளேட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேல்யூ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக் கொடுத்து டபிள்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்லோட் ஆயிரும். டபிள்யூசெட் கொடுத்தோம்னா அடுத்தது வேல்யூ வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ இது வந்து இந்த ஆப் வந்து பெய்டு வெர்ஷன் மாரி தான். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரையல் வெர்ஷன் வந்து 14 டேஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதேமாரி இது உங்களுக்கு எப்பயுமே தேவை, லைஃப் டைம் தேவை அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 14 டேஸ்க்கு அப்புறம் வந்து ட்ரையல் எக்ஸ்பைரி ஆயிரும். எக்ஸ்பைரி ஆன பிறகு நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்சனல் செட்டிங்ஸில் போயிட்டு டெலிட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு கேப்ஸில் டெலிட்னு கொடுத்துருங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாகவே ஃபுல்லாக டெலிட் ஆயிரும், இதிலே இருக்காது. ஸோ அகைன் மறுபடியும் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடியை மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் மறுபடியும் உங்களுக்கு 14 டேஸ் வந்து ட்ரையல் வெர்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நீங்கள் 14 டேஸாக நீங்கள் லைஃப் டைம் வந்து ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.